Welcome guys. This is another episode of Alwarpet to America. So இன்னைக்கு வந்து it's going to be a little different episode. It's going to be a little different podcast. Today we have Athith Balajee. So he's a director. He's a film director. He directs a lot of ad films and he's done a lot of new things in his life. And he's so இன்னைக்கு எபிசோடில் மெயினாக இதை பற்றி பேச போகிறோம்னா we're going to talk about wildlife. And why Athith is here is because he's a wildlife photographer. So I'm also a wildlife enthusiast. So we've been on so many trips together. So we've gone to multiple national parks in India and outside India. We've explored wildlife in and around India. So we're going to speak about that. So this is going to be a wildlife series of A to A. So அவர் பேரும் ஏல தான் ஆரம்பிக்குது, என் பேர் ஏல தான் ஆரம்பிக்குது. ஆமாம், A to A. Very happy to be here. Thank you. Hi Arun. Thanks for inviting me. And எனக்கும் ரொம்ப நான் டாப்பிக்கை கேட்டோடனே வந்து உடனே டெம்ப்டான மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக அது பேசி ஆகணும். Okay, so we're just going to start talking about wildlife பற்றி. ஆமாம். So why is wildlife important? See, basically இப்போ ஹியூமன் கைண்ட் வந்து மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி வந்தாலுமே நம்ம லைஃப்பை வந்து எசென்ஷியலாக வாழ்கிறதுக்கு we need wildlife, ரைட்? ஏன்னா நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்லேருந்து வாட்டர்லேருந்து எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸுமே நமக்கு வந்து ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ preserving the soil is also very important. ஸோ அதுக்கு வந்து we need to preserve our wildlife. அதை வந்து நம்ம டோட்டலாக எராடிகேட் பண்ண முடியாது. ஸோ என்ன தான் வந்து டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம் நம்மளோட தேவைகளுக்காகன்னு இருந்தாலுமே அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கணும். we have to thank our government. ஏன்னா வந்து அவங்க நிறையா வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இட்ஸ் ஆல்சோ our duty to preserve our wildlife. ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் டைகர்ஸ். நம்மளோட ஃபேவரட் அனிமல், ஆஃப்கோர்ஸ் வெரி யூனிக். ஆமாம். ஸோ நம்ம வந்து இப்போது வைல்ட் லைஃப் இன் இந்தியா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து we've gone to few national parks லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில். இந்த டைகர் டூரிசம், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் இட்? இல்லை, அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது ஆஃப் லேட்டாக. பட் ஆனால் வந்து என்னன்னா இந்த மாதிரி ட்ரிப்ஸுக்கு போகும்போது we were able to find two kinds of groups actually. ரொம்ப பேஷனேட்டாக வர வைல்ட் லைஃப் கைஸ் இருப்பாங்க. அதே ஜீப்பில் வந்து அதை பற்றி ஒரு ஜீரோ ஐடியா, பட் ஆனால் ஏதோ ஒரு ஜூக்கு கிளம்பி வர மாதிரியான ஒரு க்ரௌடும் வந்து வரும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் we get lucky. ஏன்னா நம்ம ஒரு ஜீப்லேயே வந்து we get assigned to passionate group. ஸோ அந்த குரூப்பில் அசைன் ஆகும்போது இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங். கரெக்ட். அண்ட் அவங்கள நம்ம ஈஸியாக வேறு கண்டுபிடிக்க முடியும். ஆமாம். ஒரு ஆக்சுவல் வைல்ட் லைஃப் என்தூசியஸ்ட் ஹூ இஸ் பேஷனட் அபவுட் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வைல்ட் லைஃப், அவங்க ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஆமாம். they'll be very focused, they'll be concentrating on what is happening around them. இதுவே இந்த ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க சொல்கிற மாதிரி சூக்கு போகிற மாதிரி கிளம்பி வர்றோம். ஆமாம். இந்த பசங்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் அழுது பெரிய கலாட்டா பண்ணி. இல்லை, இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து இன்னொன்று என்னென்னா everyone thinks that they are photographers. Correct. Right? Because they have a smartphone. And அவங்க ரொம்ப இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஒரு ஐஃபோனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தே திங்க் தட் தே ஆர் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் எப்படியாவது வந்து அதை கேப்சர் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அந்த ஃபோனில் எடுத்து அந்த வீடியோ எடுத்து அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிறத விட ஃபோனில் எடுக்கிறது சிலது கிளிக் ஆகிடுது. உடனே வந்து ஐயோ ஐம் ஆல்சோ ஃபோட்டோகிராஃபர். இதில் என்னன்னாக்கா ஒரு சில வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால ஒரு கேமராவில் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கேமராவில் கேப்சர் பண்ண முடியாமல் போகிற சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்து அவங்க வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை போட்டு அதை வந்து நான் வந்து எத்தனை நாளாக பெரிய வைல்ட் லைஃப். I would also like to mention the difficulties of doing wildlife photography because it's not easy. It's not yet another thing, okay? Because you only have the natural source of light, the natural source of setting.
ரைட். ஸோ அதில் வந்து டு மாஸ்டர் யோர் என்ன சொல்கிறது ஸ்கில் இஸ் சம்திங் எல்ஸ். யூ நீட் ப்ராக்டிஸ். ஸோ வந்து நீ வந்து எடுத்தோடனே போயிட்டு யூ கான்ட் கிளிக் the perfect picture. ஆமாம், the perfect pictureன்றது கிடைக்காது. I don't think it exists. Yeah. See, using a professional camera it's tough. நீ மொபைல் ஃபோனில் வந்து இட் வில் ஹாவ் ஒரு பேசிக் ஆட்டோ செட்டிங். அதில் வந்து உனக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபோனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இட் வில் பி குட் ஆன் யுவர் இன்ஸ்டாகிராம். பட் ஆனால் வந்து நீ ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டுற அளவுக்கு ஒரு செம்மையாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு you need time, you need practice. I think and you need the personal connection. Yeah, you need understanding of the setting, of the scene, yes. Okay, of the subject. அது எப்படி மூவ் பண்ண போகுது, எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை எடுக்கணுன்றது வந்து you need to have that understanding. அது வந்து டெஃபினட்டாக வந்து உனக்கு அது போக 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 வரும். நமக்கு எப்படி வந்து அது நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோமோ அது போக 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 வரும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வந்து இட்ஸ் லைக் being on drugs. அந்த அளவுக்கு வந்து it will feel like a different world. ஆமாம், ஒரு அன்சாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் டெஃபினெட்லி. ஸோ நம்ம வைல்ட் லைஃப் ஃபார்மிங் நம்ம வந்து 2022 I think we went இல்லையா? ஆமாம், that was our first trip together. ஆமாம். ஸோ நம்ம வந்து ரந்தம்பூர் போனோம் நம்ம. ஆமாம். ஸோ ரந்தம்பூர் போகும்போது ஸோ நான் என்னோட ஃபீலிங் சொல்கிறேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி I didn't have any prior experience with respect to wildlife photography. நானும் கேமராலாம் வச்சுட்டு I used to go take சும்மா ரேண்டமாக used to take pictures here and there, landscape pictures அப்படி இப்படின்னு. But I think wildlife photography is something that was very intuitive, that was very interesting. I think it took me out of my box and it made me feel alive again. Right. So, and I think the first trip with him, I think we had an amazing experience. We'll speak about that. I mean, so my inspiration was it just happened. I was lucky enough to be a part of that group, a part of that trip. But உங்களுக்கு எப்படி? What is your inspiration? Okay, so it's a very nice question actually. So என்னன்னா basically how it started is அது வந்து we need to thank our parents. ஏன்னா அவங்க தான் they like took us to the place actually. And வந்து ஸ்லோவாக வந்து we also got connected to the nature. அது it happened eventually. அது வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கல, யாரும் நம்ம மேலே ஃபோர்ஸ் பண்ணல. Correct. So the connection with nature happened. ஏன்னா வந்து it's a very beautiful feeling. அது வந்து வேர்ட்ஸால வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஒவ்வொரு ட்ரிப் it was not a fun trip with friends மாதிரி பார்ட்டி பண்ணுற மாதிரி. It's not like that. It was a completely unique experience. ரொம்ப பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான மெமரி. அண்ட் இப்போ அதை நினச்சாலுமே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் இட் ஸ்டார்டட். ஸோ மேஜர்லி வேர் ஐ யூஸ் டு கோ, வேர் ஐ வாஸ் டேக்கன் right from childhood is வந்து நம்ம சவுத் இண்டியன் ஃபாரஸ்ட். ஸோ பேசிக்லி முதுமலை டைகர் ரிசர்வ் அண்ட் பந்திப்பூர் அண்ட் கபினி. இந்த ஃபாரஸ்ட்டு தான் மேஜராக வந்து ஐ காட் டு கவர். ஓகே, ஸோ அங்கே வந்து ஆப்வியஸாக வந்து டைகர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ பிளாக் பேந்தர். Oh yes, Black Panther is very famous and it's very hard to find. So and of course elephants எல்லாமே இருக்கும், bears, leopards எல்லாமே இருக்கும். அங்கே வந்து நிறைய கிரேசியான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஓவர் த இயர்ஸ் அங்கே வந்து I've been there right from my childhood. இப்போ I'm 27 அப்படின்னா லைக் மோர் தேன் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே I've been there. நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு 7 வயசுலேருந்து சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு இயர் வந்து அங்கே போயிடுவோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணது காலேஜ் டைம்லேருந்து. இட்ஸ் இஸ் லைக் ஒரு 18 இயர்ஸ்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அண்ட் வந்து அதை ஸ்லோவாக டெவலப் பண்ணி அதில் என்ன அதை சுற்றி என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டது தான் மேஜராக. ஆமாம். ஸோ மேஜராக. ஸோ கம்மிங் டு த கொஸ்டின், வாட் மோட்டிவேட்டட்னா இப்போ நீ சொன்ன மாதிரி தான் எனக்கும் வந்து அது உள்ளே குதிச்சு போய் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஸோ அதை சுற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணி அப்போ வந்து
ஒரு சில கிரேட் பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது த்ரூ இன்டர்நெட் ஆஃப்கோர்ஸ். ஸோ அதில் ஒன் இஸ் சூயாங் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ் எ கிரேட் பர்சனாலிட்டி, சவுத் கொரியன் ஃபோட்டோகிராஃபர். ஆமாம் ஃபிலிம் டைரக்டர், அவனே தான். ஸோ அவன் வந்துட்டு என்னன்னா பாஸ் பண்ண ஓகே. ஸோ சூயாங் பார்க் வந்து அவனோட சைபீரியன் ஃபாரஸ்ட்டில் வந்து அவனோட லைஃபே டெடிகேட் பண்ணி அவன் டைகர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்து நினைக்கிறான். ஸோ வாட் ஹீ யூஸ் டு டூ இஸ், அவன் வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் ஹேட் அ டீம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு மேன் ஹோல் டிக் பண்ணிடுவான். ஓகே, ஒரு மேன் ஹோல் டிக் பண்ணி அதில் உட்காந்துட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம்லாம் அங்கேயே இருப்பான். ரைஸ் பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் கொரியாவில் வந்து ஃபேமஸ் இல்லையா? ஸோ அந்த ரைஸ் பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரைஸ் பேக்கெட்ஸ் தான் அவனோட சாப்பாடு. அதை சாப்பிட்டுட்டு அவன் வந்து அந்த மேன் ஹோலில் வந்து சர்வைவ் ஆகும்போது என்னென்னா அவனோட ஹியூமன் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கவர் இருக்கும். அந்த மேன் ஹோல்லேருந்து வெளில வந்தான்னா லைஃப் இஸ் நாட் ஈஸி ஃபார், ஏன்னா இட்ஸ் அ ஃபாரஸ்ட். கரெக்ட். ஓகே, ஆமாம், அது வந்து ரொம்ப டீப்பு. ஸோ அங்கே டெம்பரேச்சர்ஸும் ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்ட்ரோல்லே இருக்காது. நைட்ஸ் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் அவன் சர்வைவ் ஆகி அவன் அங்கே இருக்கும்போது அவன் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து கேதர் பண்ணி அதை வந்து ஒரு புக்காக போட்டிருக்கான். த கிரேட்டஸ்ட் சோல் ஆஃப் சைபீரியான்னு சொல்லி ஒரு புக்கு. அண்ட் அவனோட ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அது நீங்கள் போய் யூடியூப்பில் வந்து டெஃபினட்டாக பாருங்கள். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் டாக்குமெண்ட்ரி. டெஃபினட்டாக பாருங்கள். யூ வில் கெட் இன்ஸ்பயர்ட் லைக் ஹவு வி காட் இன்ஸ்பயர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். டெஃபினட்டாக ஃபைன் தட். ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து தே ஆர் லைக் கீப்பிங் அஸ் அலைவ் அண்ட் நமக்குள்ளே இருக்கிற பேஷனை வந்து ரொம்ப ஃபியூவல் பண்ணுறாங்க. ஆமாம்ல, ஏன்னா நம்மளால அவங்களோட கனெக்ட் ஆக முடியுது, ரெசனேட் பண்ண முடியுது. கரெக்ட். நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் வந்து நமக்கு கொடுக்குது. கரெக்ட். ஸோ ஐ திங்க் அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் அதுதான் நினைக்கிறேன். எஸ். ஓகே. ஸோ அது இந்த பற்றி பேசிட்டே போகலாம். ஆமாம், ஏன்னா எண்டே கிடையாது. ஆமாம். So moving forward, we'll be doing a few more episodes on our favorite national parks, our experiences with other national parks as well. So yes, stay tuned for another episode of A to A. Thank you.